இதையொட்டி கோவை மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதியில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே அன்பு நகரில் மூதாட்டியை கொலை செய்த வழக்கில் குற்றவாளியை கைது செய்த மேற்கு காவல் நிலைய போலீசாருக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் நேரில் வந்து பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் போலீஸ் பாதுகாப்பு குறித்து காவல்துறையினருக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், கோவை மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள 13 சோதனை சாவடிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும், கோவை மாவட்டத்திற்கு ஒரு கம்பெனி துணை ராணுவ படை வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். எலெக்ஷன் சம்பந்தமாக காவல்துறை எல்லா வகையான ஏற்பாடுகளும் தீவிரமாக எடுத்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக நமக்கு கேரளாவோட 13 ஸ்டேட் பார்டர் செக் போஸ்ட் இருக்குது. இந்த 13 செக் போஸ்ட்டில் வந்து 12 செக் போஸ்ட் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே வரும், 1 திருச்சூரில் வருது. இந்த அத்தனை செக் போஸ்ட்லையும் இப்போ வந்து 24 மணி நேரமும் ஷிஃப்ட் பேசிஸில் காவலர்கள் வந்து பாதுகாப்பு பண்ண இருக்காங்க. தொடர்ந்து தீவிரமாக வெஹிக்கிள் செக், வாகன சோதனைகள் ஈடுபட்டு வராங்க. அதே போல் இந்த அத்தனை செக் போஸ்ட்லையுமே வந்து சிசிடிவி கேமராஸ் பொருத்தப்பட்டிருக்கு. கேமராஸ் வந்து சென்ட்ரலைஸாக பார்க்கறதுக்கான ஏற்பாடுகளும் நம்ம இப்போது பண்ணியிருக்கோம். அண்ட் அதே போல் நமக்கு மொத்தம் உள்ள 10 கான்ஸ்டியூன்சிலையுமே வந்து எஃப்எஸ்டி டீம் அண்ட் எஃப்எஸ்டி டீம் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து அவங்களும் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அட்டன் பண்ணுறதாகட்டும், சீசர்ஸ் தொடர்ந்து மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸஸ் நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்துட்டுருக்கோம். அதே போல் நமக்கு இப்போது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கம்பெனி வந்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம செக் போஸ்ட்டில் பணியில் இருக்காங்க. அதே போல் எஸ்எஸ்சி டீம்லேயும் அவங்க பணியில் இருக்காங்க. மேற்கொண்டு அதிகமான கம்பெனிஸ் வந்து விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறோம். அந்த பிறகு உங்களுக்கு தகவல் சொல்லுங்கள்.